நீதிபதிகள் ஆட்சி செய்த நாட்களில் இஸ்ரவேல் நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டது. யூதாவில் உள்ள பெத்லகேமிலிருந்து எலிமெலேக் என்பவர் தன் மனைவியுடன் 2 மகன்களான மக்லோன் மற்றும் கிலியோனையும் கூட்டிக் கொண்டு பஞ்சத்திலிருந்து தப்பிக்க மோவாப் நாட்டிற்கு சென்றார். அங்கே உணவும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் மோவாபில் சோகம் ஏற்பட்டது. நகோமியின் கணவர் எலிமெலேக் இறந்துவிட்டார். நகோமி 2 மகன்களுடன் தனியாக இருந்தார். 2 மகன்களும் மோவாபிய பெண்களை மணந்தனர். மக்லோன் ரூத்தை மணந்தார். கிலியோன் ஓர்பாவை மணந்தார். அவர்கள் அங்கு சுமார் 10 வருடங்கள் வாழ்ந்த பின்னர் மக்லோன் மற்றும் கிலியோன் இருவரும் இறந்தனர். கணவர் மற்றும் அவரது மகன்கள் இறந்து போனதால் நகோமி மனம் உடைந்து கசப்புடன் இருந்தார். ஆண்டவர் தம்முடைய மக்களுக்கு பஞ்சத்தை போக்கி உணவை அளித்தார் என்று கேள்விப்பட்டதால் பெத்லகேமுக்கு திரும்ப முடிவு செய்தார். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். இறந்த உங்கள் கணவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் பரிவு காட்டியது போல் ஆண்டவர் உங்களுக்கும் பரிவு காட்டட்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் மறுமணம் செய்து கணவரின் வீட்டில் நல்வாழ்வை காண இறைவன் அருள் புரிவாராக என்றார். ஆனால் ஒர்பா மறுத்து, இல்லை, நாங்கள் உங்களுடன் சேர்ந்து உங்கள் இனத்தாரிடம் திரும்புவோம் என்றாள். அதற்கு நகோமி, நீங்கள் என்னுடன் வருவதால் பயனில்லை. உங்களுக்கு வழங்க என்னிடம் வேறு மகன்களும் இல்லை. எனக்கு இன்னொரு கணவனை பெற முடியாத அளவுக்கு வயதாகிவிட்டது. எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் என் மகன்கள் வளரும் வரை நீங்கள் காத்திருப்பீர்களா? இல்லை என் மகள்களே, என் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் கசப்பானது என்றார். மிகவும் அழுகையுடன் ஓர்பா தன் மாமியாரை முத்தமிட்டுவிட்டு மோவாவுக்கு திரும்பினாள். ஆனால் ரூத் போக மறுத்து, உங்களை விட்டு போகவோ உங்களை பின்தொடரவோ வேண்டாம் என்று என்னை வற்புறுத்தாதீர்கள். நீங்கள் எங்கே போகிறீர்களோ அங்கே நானும் வருவேன். நீங்கள் எங்கே தங்குகிறீர்களோ அங்கே நானும் தங்குவேன். உங்கள் மக்கள் என் மக்களாகவும் உங்கள் கடவுள் என் கடவுளாகவும் இருப்பார்கள். நீங்கள் எங்கே இறக்கிறீர்களோ அங்கே நானும் இறந்து விடுவேன். அங்கே நானும் அடக்கம் செய்யப்படுவேன். மரணம் கூட உங்களையும் என்னையும் பிரித்தாலும் ஆண்டவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் என்னை தண்டிப்பாராக என்றாள். ரூத்தின் உறுதியை கண்டு நவோமி அவளை வற்புறுத்துவதை நிறுத்தினாள். இருவரும் பயணம் செய்து பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியமடைந்தனர். ஊர் பெண்கள்